கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பார்க்கிங்கில் வாகனங்கள் சேதமடைந்திருக்கிறது. பார்க்கிங்கே மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் சிலம்பரசன் இணைப்பில் இருக்கிறார். சிலம்பரசன், வணக்கம். தற்போது பார்க்கிங்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த கள நிலவரத்தை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக கனிமொழி, இந்த பெஞ்சல் புயல் காரணமாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த போச்சம்பள்ளி ஊத்தங்கரை பகுதிகளில் மட்டும் 52 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது இருந்தது. இதன் காரணமாக இந்த 2 பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் புகுந்ததும் இல்லாமல் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் இந்த நின்று கொண்டிருக்க பகுதி ஊத்தங்கரை பேருந்து நிலையம் எதிரே உள்ள இந்த பேரூராட்சி சாலை பகுதி. இங்கிருந்த ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் முழுவதுமானது தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் முழுவதும் ஒரு 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திடீரென நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. இந்த இருசக்கர வாகனத்தில் இருந்தவர் கூட திடீரென இந்த இருசக்கர வாகனம் இந்த ஸ்டாண்டில் இருந்த பாதுகாவலர் கூட திடீரென வெள்ளம் வந்ததால் அவர் உயிர் தப்பி பிழைத்தோம் என்ற நிலையில் அவர் ஓடி வந்த நிலையில் இங்கிருந்த வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. அதனை தான் நம்ம முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாகனங்களின் மதிப்பு பொறுத்து குறிப்பாக 1 கோடி ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு மொத்தமாக இருக்கும். தற்போது இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் பின்புறம் தான் ஒரு ஏரியும் அமைந்துள்ளது. தற்போது இந்த பேரூராட்சி சாலை முழுவதும் சூழ்ந்த மழைநீரானது இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் முழுவதுமாக சென்று இந்த வாகனங்கள் முழுவதும் தற்போது பழுதடைந்துள்ளது. அதே போன்று இந்த சாலை முழுவதுமாக இந்த வெள்ளக்காடாக நிலையில் தற்போதுதான் ஓரளவுக்கு இந்த மழைநீரானது குறைந்திருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் இங்க இருக்கிற வாகனங்களை உள்ளே எடுக்க முடியாத சூழல் இருக்கு. குறிப்பாக இப்ப நமக்கு மட்டுமே இந்த பகுதியில் முழங்கால் அளவு, இந்த முன்பகுதியில் மட்டுமே முழங்கால் அளவுக்கான தண்ணீரானது இந்த பகுதியில் இருக்குது. இந்த வாகனங்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பில்லாத காரணங்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த வாகனத்தின் உரிமையாளர்கள் கூட இதை என்ன செய்ய முடியாது என்ற நிலையில் கையேற நிலையில் தற்போது இங்க நின்றுகின்றன. இந்த வாகனத்தை இந்த சைக்கிள் ஸ்டாண்டின் பாதுகாவலர் நம்மிடையே இருக்கார். என்ன சார் நடந்தது? எப்படி இந்த மழைநீர் நடந்த பகுதியில் விடிய காலம் ஒரு 1:30 மணிக்கு மேல தண்ணி ஃபுல்லா ஏறிடுச்சுங்க. ஏன்னா வண்டி எதுவுமே எடுக்க முடியாது போச்சு. எங்களுக்கு தப்பிச்சு வரதே பெரியதாயிடுச்சு. ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா ஏறிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை இருந்துச்சு. வண்டி எடுத்துட்டு வர முடியாது நிலைமை ஆச்சு. அப்படியே வண்டி கொப்பளிக்கிற மாதிரி வந்துருச்சு. தண்ணி உள்ள வந்துருச்சு. வண்டி உள்ள இருந்து எங்களுக்கு எந்த வண்டியும் எடுக்க முடியாது போயிடுச்சு. நாங்களே தப்பிச்சு வந்தது பெரியதாயிருச்சு. தப்பிச்சு அப்படி வந்து சேர்ந்துட்டோம். எவ்வளவு வாகனங்கள் நிறுத்திக்கப்பட்டிருக்கு? பொதுவாக இதோட சேத மதிப்பு மட்டும் எவ்வளவு இருக்கும்? இது சேத மதிப்பு 1 கோடி மேல இருக்கும். இது வண்டி விட்டு 200 வண்டிக்கு மேல நிற்குதுங்க. ஒன்றும் ஒரு வண்டி எடுத்துக்க முடியாதனாலும் இருக்கு. இப்போ எல்லாம் உள்ளே அப்படியே வண்டியிலே நிற்கிது. எல்லாம் வண்டி தண்ணியிலே இருக்குது. வண்டியெல்லாம் வந்துட்டு ஒரு இப்போ தண்ணி குறைஞ்சிருக்குது. முன்ன ஒரு எப்படி ஒரு 7-8 அடிக்கு மேலே தண்ணி ஏறி இருந்துச்சு. இப்போ 5 அடி தண்ணி தான் இருக்குது. 8 அடிக்கு மேலே தண்ணி ஏறி இருந்துச்சு. நாங்களே தப்பிச்சு வரது பெரியதாயிருச்சு. அந்த அளவுக்கு தண்ணி ஏறி இருந்தனால எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை ஆச்சு. திடீர்னு தண்ணி ஏறிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாத நிலையில எங்களுக்கு வந்துட்டோம். நிச்சயமாக கனிமொழி, இவர் தெரிவித்தது போன்று நாம் இந்த காட்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போதே இந்த பகுதியில் குறைந்த அளவுக்கு ஒரு 5 அடி அளவிலான தண்ணீரானது இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் முழுவதும் இருக்கிறது. அவர் கூறும்பொழுது இரவு மட்டுமே ஒரு 7-8 அடிக்கு மேல் முழுவதுமாக இந்த தண்ணீர் இருந்ததாகவும், இவர் அந்த பகுதியிலிருந்து மழைநீரை கண்டவுடன் இவர் தப்பித்து வந்துள்ளார். தற்போது வரை இங்க இருக்கிற இருசக்கர வாகனங்களை எடுப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அரசு இதற்கான இந்த வாகனங்களை எடுப்பதற்கோ அதே போன்று இந்த வாகன உரிமையாளருக்கு அந்த ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கனிமொழி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கும் கலந்துரையாடியதற்கும் நன்றி சிலம்பரசன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.